தன் வாழ்நாள் முழுவதும் போராடி இருக்கக்கூடிய ஒரு தோழர், ஒரு போராளி. இன்று அவர் நம்மிடம் இல்லாத ஒரு நிலை உருவாகி இருந்தாலும் அவர் அரசியலாக இருக்கட்டும், பொது வாழ்வாக இருக்கட்டும், இந்த மண்ணை பற்றிய, அதன் மக்களை பற்றிய அக்கறையாக இருக்கட்டும், பல விஷயங்களை அடுத்த தலைமுறைக்காக அவர் விட்டு சென்றிருக்கிறார். அதை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் ஒரு பாடமாக கற்றுக்கொண்டு முன்னெடுத்து செல்ல வேண்டும். தொடர்ந்து அவருடைய போராட்டங்களை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அவர் கொள்கையை ஏற்காதவர்கள் கூட அவருடைய பண்பாலும் அவருடைய தன்னல மறுப்பாலும் ஈர்க்கப்பட்டவர்கள். அவருடைய வாழ்வு என்பது சமரசமில்லாத ஒரு போராளியினுடைய வாழ்வாகும். எப்படி ஒரு போராளி எந்த விதமான பலனை எதிர்பார்க்காமல் அடக்குமுறை அம்புகளை எல்லாம் தியாக தழும்புகளாக தன் ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய வரலாற்றினுடைய பொன்னேடாக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிறந்த ஆண்டில்தான் கம்யூனிஸ்ட் கட்சியும் பிறந்தது இந்தியாவிலே. அப்படிப்பட்ட அவர் கம்யூனிசம் அங்கே கால் ஊன்றுகிற போது அதற்கு எவ்வளவு பணி செய்ய வேண்டுமோ அதை தன்னுடைய வாழ்க்கை தொண்டாக இறுதி மூச்சு அடங்குகிற வரையில் அவர் தொடர்ந்தார், தொண்டாற்றினார். வாழ்க்கை முடியவில்லை, வரலாறாக மாறி இருக்கிறார்கள். எனவே அவர் விட்ட பணியை தொடர்வதும் அவர் கண்ட ஒரு ஜனநாயக மக்களுக்கு எளிமையான ஒரு ஆட்சியும் தெளிவான ஒரு மீட்சியும் கிடைக்க வேண்டும். எல்லோருக்கும் எல்லாம், அனைவருக்கும் அனைத்தும் என்ற தத்துவத்திற்காக உழைக்கின்ற அந்த மார்க்சிய பார்வை அவருக்கு மூச்சுக்காற்றாக இருந்தது. அந்த வகையில்தான் அவர் எல்லோருக்கும் நண்பர் என்றாலும் கொள்கையிலே விடாப்பிடியாக இருந்து வழிகாட்டிய ஒரு மாவீரர். அவருடைய நினைவு என்பது எப்போதுமே வரலாற்றின் வைர வரிகளாக என்றைக்கும் மின்னிக்கொண்டே இருக்கும். வாழ்க RNK. தமிழக அரசு இப்படிப்பட்ட தலைவர்களுக்கெல்லாம் மிக சிறப்பான வகையில் அங்கீகரிப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய தனித்தன்மையாகும். அதுவும் ஒப்பற்ற முதல்வராக இருக்கிற நம்முடைய முதல்வர் அவர்கள் அவருடைய தொண்டை அடையாளம் கண்டு சங்கரையா அவர்களுக்கு அடுத்தபடியாக அவருக்கு தகைசால் தமிழர் என்ற சிறப்பை அன்றைக்கு சொன்னார்கள். இன்றைக்கும் உடனடியாக அறிவித்தார்கள். அரசு மரியாதையோடு அவருடைய உடல் மிகப்பெரிய அளவு அடக்கம் செய்யப்படும் என்று சொன்னார்கள். எனவே அத்தகைய அறிஞர்களை, புலவர்களை, தொண்டு ஊழியம் செய்யக்கூடியவர்களை, உடல் உறுப்பு கொலைகளை கொடுக்கிறவர்களை எல்லாம் அடையாளம் காட்டுகிற ஒரு நல்லரசின் கீழே அவர்களுடைய பிரிவு, இயற்பிரிவு நடந்திருக்கிறது என்றால் அந்த மரியாதைக்கு உரியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை விட அந்த மரியாதையை தருகின்றவர்களும் எப்படிப்பட்ட மனிதாபிமானிகள் என்பதை இந்த நிகழ்வு தெளிவாக மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக அமையும். இந்தியாவிலேயே இப்படி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் அடையாளம் கண்டு செய்கின்ற ஒரு அரசின் கீழ் அவர் இருந்தார் என்பதுதான் அவருக்கும் பெருமை, அரசுக்கும் பெருமை, மக்களுக்கும் பெருமை.